என்னை பொறுத்து முருகன் வேற, விநாயகர் வேற, சிவம் வேற, அம்பாள் வேற, அப்படி கிடையாது. மீண்டும் மீண்டும் இதுக்குள்ளே தள்ளும். எதுக்குள்ளேயே நம்ம முதல்ல தள்ளுது அந்த சுரப்பி அப்படின்னு பார்த்தோமோ, இதுக்குள்ளேயே நம்மளை தள்ளும். நான் இப்படிதான், என்னை யாரும் எதுவும் திருத்த முடியாது. நான் இப்படிதான், நான் மாற மாட்டேன். என்னை யாரும் மாத்த முடியாது. அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே அது தள்ளும். இப்ப நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் தவச்சாலையில் வருகின்ற பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு வேல்மாறல் யாகம் நடைபெற உள்ளது. மேலும் உங்கள் வாழ்வில் பொருளாதார தடைகளை நீக்கி சகல சௌபாகியங்களையும் பெற்றிட உதவும் சக்தி வாய்ந்த மந்திர வகுப்பு நடைபெற உள்ளது. வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி வேல்மாறல் யாகமும் மற்றும் 10ஆம் தேதி பொருளாதார தடைகளை நீக்கும் சிறப்பு மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. வேல்மாறல் யாகம் முருகப்பெருமானின் திருவருளை பெறவும் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கவும் மன அமைதியை அடையவும் ஒரு சக்தி வாய்ந்த வழி. இத்துடன் மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு சரியான உச்சரிப்புடன் மந்திரங்களை ஓதி அதன் முழு பலனையும் அடைய உங்களுக்கு உதவும். அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் திருவருளையும் மந்திரங்களின் தெய்வீக சக்தியையும் பெற்று உங்கள் பொருளாதார தடைகளில் இருந்து விடுபடவும் வாழ்வை செல்வமயமாக்கவும் இனிதே கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் என்று எனக்கு திருவருள் வைக்க உங்ககிட்ட நிறைய விஷயம் பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதை உணர்ந்தேனோ அல்லது உணர்ந்ததாக நான் பாவனை பண்ணி கொண்டேனோ எனக்கு தெரியல குழந்தைங்களா. ஆனா சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்னு என்னுடைய குருநாதர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. குருவிற்கெல்லாம் மூல குரு, என்னை ஆட்கொண்டது சத்தியம், என்னை அகப்படுத்தியது சத்தியம், என்னை வழி நடத்தியது சத்தியம் அப்படின்னு நான் ரொம்ப மானசீகமா நம்புறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்வியல் கோட்பாடு இத்தனை காலமும் நடந்து கொண்டு இருக்கு. அது இன்னும் அவனுடைய கருணையால் எல்லாத்தையும் முடிச்சிடும். என்னை பொறுத்து முருகன் வேற, விநாயகர் வேற, சிவம் வேற, அம்பாள் வேற, அப்படி கிடையாது. நீங்களும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். பேரண்ட நாயகன், நான் இதை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்? திருமந்திரத்திலிருந்து கத்துக்கிட்டேன். நான் இப்ப வேல்மாறல் அது உங்களை அந்தரத்துல தொங்க வைக்கிறதுக்கு நான் விருப்பல குழந்தைங்களா. ஆரம்பத்துல இருந்தே நீங்க ஒரு புரிதல் இருந்ததுன்னு சொன்னா, நம் சமயம் என்ன, நம் சமயம் நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன, அதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது, நம் சமயத்தை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது, நாம் உணர்ந்த வண்ணம் நாம் எப்படி வாழ்வது, இது பற்றி பேசுறதுதான். நான் இது பத்தி உணர்வது பேசுவது மட்டுமில்லை. நான் பல நேரம் உங்களுக்கு நிறைய கருத்து சொல்ல நினைக்கும் போது நாம் ஒரு கதை சொல்லியாக போய்விடக்கூடாது. உணர்வின் அடிப்படையில் என் குழந்தைங்களுக்கு எதை உணர்த்தணுமோ அதை நான் உணர்த்தணும் அப்படின்னு நான் அடிக்கடி நினைக்கிறது. வெறும் கதை சொல்றது, ரொம்ப டேட்டா கலெக்ஷன் வச்சுக்கிட்டு உங்க கூட பகிர்ந்துக்கிறது, அதெல்லாம் யூடியூப் பார்த்துப்போம். யூடியூப்ல நிறைய டேட்டா கலெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கக்கூடியதெல்லாம் நம்ம அனுபவத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டியதான். நம்ம என்ன பதிவேற்றம் பண்ணுதோமோ அதான டேட்டாங்க. நாம் என்ன உணர்ந்தோமோ அது டேட்டா இல்லை, நாம் பதிவேற்றம் பண்ணதுதான் டேட்டாவா இருக்கு. யூடியூப்ல புரிஞ்சுக்கிச்சா குழந்தைங்களா சொல்றது. அப்ப நம்ம நம்ம எண்ணத்தை பதிவேற்றம் பண்றோமோ, என்ன கருத்துக்கள் தப்பு தப்பா கூட இருக்கலாம், அது கூட பதிவேற்றம் பண்ணலாம். மீண்டும் நாம எதையாவது ஒரு வார்த்தையை போட்டு அதை தேடுதலுக்கு பண்ணும்போது நான் தப்பாக பதிவேற்றம் பண்ணக்கூடியது மீண்டும் நமது கைக்கே விழும். இதுதான் நடக்கு. இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க, டோபமைன் அப்படிங்கக்கூடிய ஒரு சுரப்பி நம் மூளையில் சுரப்பதாக சொல்கின்றார்கள். அந்த டோபமைன் சுரப்பியினுடைய வேலை எதுவாக இருக்குன்னா, நமக்கு எது சந்தோஷம் தரக்கூடியதோ அந்த சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை நம்ம 1-2 முறை பார்த்தோம், 1-2 முறை செய்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம மந்திரம் சொல்வது நமக்கு சந்தோஷம் தரக்கூடியது, யோகா பண்ணுவது நமக்கு சந்தோஷம் தரக்கூடியது, சத்சங்கம் கேட்கக்கூடியது நமக்கு சந்தோஷம் தரக்கூடியது. அது மாதிரி நமக்கு சந்தோஷத்தை நம்ம தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். வேற வேற சந்தோஷங்களையும் நாம் நிர்ணயம் பண்ணி கொள்ளலாம். அப்ப எது நமக்கு சந்தோஷம் தருவதாக நம்ம நிர்ணயம் பண்ணி கொள்கின்றோமோ
அந்த சந்தோஷம் தரக்கூடிய செயல்களிலேயே நாம் மீண்டும் மீண்டும் நம்மை ஈடுபடுத்துவது அந்த டோபமைன் சுரப்பு. அப்போ நீங்க வந்து நான் இப்ப எல்லாமே யோகா சொன்னேன், சத்சங்கம் சொன்னேன், தேவாரம் திருவாசகம் படிக்கிறது சொன்னேன். இது தவிர வேற என்னென்ன உண்டுகளோ அவைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நமக்கு அள்ளி தருவது அந்த டோபமைன் சுரப்பி. நாம் எதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட நினைக்கிறோமோ அதை நமக்கு தரக்கூடியது. நாம் எதையெல்லாம் உணர்ந்து சந்தோஷப்படுறோமோ அதை நமக்கு அள்ளி தருவது அந்த டோபமைன் சுரப்பி. அது பத்தியே சிந்தனை வரும், அது பத்தியே நமக்கு உண்டான யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம தனிமையில உட்கார்ந்து இருந்தோம்னா இதை பற்றியே சிந்திப்போம், சத்சங்கத்தை பற்றியே சிந்திப்போம், மேலானவற்றுக்கெல்லாம் மேலானதை பற்றியே சிந்திப்போம். இல்லம்மா நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது சாமி, நான் இந்த பிறவில அதுக்கு பிறக்கல, நாமளே ஒரு தீர்மானம் பண்ணிக்கோ, நான் இந்த பிறவில இதுக்கு பிறக்கல, அப்போ நான் என்னவா பிறந்தேன், எனக்கெல்லாம் கோவம் தான், நான் மனுஷனா இருக்க மாட்டேன் எப்படி சொல்லிடுவோம், எனக்கு கோவம் தான் நான் அப்ப நம்ம மனுஷனா இருக்க பிறக்க, நான் மனுஷனா இல்ல அப்படிங்கக்கூடியதை நம்ம தீர்மானம் பண்ணிப்போம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டோபமைன் நம்மகிட்ட தள்ளும். இப்ப நம்ம கோவப்படுறோம், நான் வச்சு வாங்கிருவேன், என்ன லேசா கூட சொல்ல மாட்டேன். அந்த ராவணாதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, இத ராவணாதிகாரம் தாய்மான சுவாமிகள் சொல்றாரு. ராவணாதிகாரம் வச்சு வாங்கிருவேன். அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த ஆணவ தடிப்பு, அந்த அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அது நம்ம அந்த கோபத்துக்குள்ளே போனோம்னா அந்த கோபத்துக்குள்ளே போவோம், தாபத்துக்குள்ளே போனோம்னா சிந்தித்ததற்குள்ளேயே மீண்டும் மீண்டும் சிந்திப்பது அதனுடைய சுரப்பு. இப்ப அப்படி மாதிரி நம்ம அருளாள பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, குழந்தைங்களே நீங்க வந்து சிந்திச்சதுக்குள்ளே மீண்டும் மீண்டும் போய் சிந்திக்கிறது தான் உங்க இயல்பு குழந்தைங்களா. அதுக்கு நான் வந்து ஒரு வழி சொல்றேன். சிந்தனை நின்றனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற நின்னை தந்தனை. அது மாதிரி நீங்க சிந்திங்க குழந்தைங்களா. அப்ப மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளே அந்த டோபமைன் சுரப்பி என்ன பண்ணும். அப்ப இது சிந்தனை நிந்தன காக்கின்னு சொன்னோம்னா, கண்கால் காண்மீன்களோ கரை நஞ்சுண்ட கண்டன் தன்னை கண்கால் காண்மீன்களோ முக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கணனை மூக்கே நீ முரலாய். அது வந்து என்ன செய்யும், மீண்டும் மீண்டும் இதுக்குள்ளே தள்ளும். எதுக்குள்ளேயே நம்ம முதல்ல தள்ளுது அந்த சுரப்பி அப்படின்னு பார்த்தோமோ இதுக்குள்ளேயே நம்மளை தள்ளும். நான் இப்படிதான், என்னை யாரும் எதுவும் திருத்த முடியாது, நான் இப்படிதான், நான் மாற மாட்டேன், என்னை யாரும் மாத்த முடியாது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே அது தள்ளும். இப்ப நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் தவச்சாலையில் வருகின்ற பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு வேல்மாறல் யாகம் நடைபெற உள்ளது. மேலும் உங்கள் வாழ்வில் பொருளாதார தடைகளை நீக்கி சகல சௌபாகியங்களையும் பெற்றிட உதவும் சக்தி வாய்ந்த மந்திர வகுப்பு நடைபெற உள்ளது. வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி வேல்மாறல் யாகமும் மற்றும் 10ஆம் தேதி பொருளாதார தடைகளை நீக்கும் சிறப்பு மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. வேல்மாறல் யாகம் முருகப்பெருமானின் திருவருளை பெறவும் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை நீக்கவும் மன அமைதியை அடையவும் ஒரு சக்தி வாய்ந்த வழி. இத்துடன் மந்திர உச்சாடன பயிற்சி வகுப்பு சரியான உச்சரிப்புடன் மந்திரங்களை ஓதி அதன் முழு பலனையும் அடைய உங்களுக்கு உதவும். அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் திருவருளையும் மந்திரங்களின் தெய்வீக சக்தியையும் பெற்று உங்கள் பொருளாதார தடைகளில் இருந்து விடுபடவும் வாழ்வை செல்வமயமாக்கவும் இனிதே கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.